மத்திய பிரதேசம் மாநிலம் இந்தூரில் உணவகம் ஒன்றில் பன்றிகளுக்கும் பாகிஸ்தானியர்களுக்கும் அனுமதி இல்லை என்ற பதாகை வைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நாடு முழுவதும் பாகிஸ்தானுக்கு எதிராக பொதுமக்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் இந்தூரில் உள்ள உணவகத்தில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி முனீர் உருவப்படத்தில் பன்றியின் முகம் வைக்கப்பட்டுள்ள பதாகை அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பயங்கரவாதத்தை அனைவரும் ஒன்றாக எதிர்த்து போராடி முற்றிலுமாக தோற்கடிப்பது மிக முக்கியம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஸ்ரீநகர் சென்ற அவர் பயங்கரவாத தாக்குதலில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லாவை சந்தித்து பயங்கரவாத தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு சூழல் குறித்து ராகுல் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாக்குதலுக்கு பின்னால் சமூகத்தை பிரிக்கும் நோக்கம் உள்ளதாக குறிப்பிட்டார். பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த கடற்படை அதிகாரியின் அஸ்தியை கங்கையில் கரைத்தபோது அவரது தந்தை கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. ஹரியானாவைச் சேர்ந்த வினய் நர்வாலுக்கு கடந்த வாரம் திருமணம் நடைபெற்ற நிலையில் தேனிலவுக்காக பஹல்காம் சென்றபோது அவர் கொல்லப்பட்டார். இறுதிச் சடங்குகளுக்கு பின்னர் வினய் நர்வாலின் அஸ்தியை ஹரித்வாரில் உள்ள கங்கை நதிக்கரையில் அவரது தந்தை கரைத்தார். அப்போது அவர் கண்ணீர் விட்டு கதறியது நெஞ்சை உலுக்கியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.